அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு சார். இப்போ வந்து நான் வந்து என் மகள் வந்து எம்பிஏ படிக்க வச்சுட்டு ரொம்ப உங்கள்கிட்ட ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் குரல் டிவி வந்து இப்போ இதில் தான் எங்களோட குரல் டிவி இயங்கிட்டு இருக்கு. இன்டர்நெட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் அது வந்து ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சியாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு நான் 2 டிவிக்கு வந்து சேனலுக்கு வந்து பர்மிஷன் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. சில குரல் டிவி அப்படின்னு ஒரு நியூஸ் சேனலும், சிலம்பு டிவின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலும் லைசன்ஸ் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் 2 டிவியை உருவாக்குவதற்காக என் மகளுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து அதற்காக ரொம்ப நாளாகவே தயார்படுத்திட்டு வரேன். அவரும் அந்த துறையை சம்மந்தப்பட்ட இவர் என்பது எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி, இறைவன் கொடுத்த ஒரு வரமாக கருதுகிறேன். இன்னொன்று, என்னுடைய இதில் வந்து இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மதத்தால், மொழியால், இனத்தால் எல்லாமே ஒரு கலப்பு திருமணம் தான். ஏனென்று கேட்டால், நான் என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தரை திருமணம் செய்தபோது நான் எப்பயுமே வந்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நான் லேட்டாக போனாலே தாமதம் என்று சொல்லக்கூடியவன் அல்ல. ஏன்னு கேட்டால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன திருமூலர் மந்திரம், ஒரே மந்திரம் எனக்கு அதுதான். நான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண எனக்கு இறைவன் ஏக இறைவன். நான் அல்லாவையும் கும்பிடுறேன், நான் வந்து அல்லலுயாவையும் கும்பிடுறேன். பைபிளில் உள்ளது அத்தனை கருத்துக்களை சொல்லுவேன், குர்ஆனில் உள்ளது அத்தனை கருத்துக்களை சொல்லுவேன். நான் வந்து ஒரு செக்குலரிஸ்ட், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். என் மனைவி உஷா ராஜேந்தர், என் மனைவி கிறிஸ்டியன் தான். என்னுடைய மனைவி கிறிஸ்டியன் என்பது போல் என் மனைவியுடைய மூத்த சகோதரி, அவர் என் மனைவி கிறிஸ்டியன் என்பது சொன்னால் அவரை பின்தொடர்ந்து என்னோட உஷா ராஜேந்தருடைய அக்கா சொர்ணமிக்கு, அவரும் கிறிஸ்டியன் தான். அவர் மணந்து கொண்ட என்னுடைய கோ பிரதர் சௌரி பாபு, அவர் கிறிஸ்டியனில் ப்ரீச்சராக இருக்கார். என்னோட மதர்-இன்-லா அவர்களும் ப்ரீச்சராக இருக்காங்க. அதனால் வந்து என்னுடைய கோ பிரதர் சௌரி பாபு கூட கல்வாரி டிவியில் பணியாற்றியவர் தான். அதனால் வந்து இது வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான் நிச்சயம். அதாவது நாங்களாக பார்த்து பெரியவங்களாக பார்த்து நிச்சயித்த திருமணம் தான். இப்போ ஒரே ஒரு விஷயம், அவர் ரொம்ப தீர்மானமாக ரொம்ப தெளிவாக சிலம்பரசன் அவரோட தங்கச்சி மேலே ரொம்ப ஒரு பாசமானவராக அவர் இருக்கின்றார். அதனால் அது மட்டும் இல்லை, அவரோட தம்பி குரலரசன் அவரும் அவங்க அக்கா மேலே ரொம்ப பாசம். இந்த திருமணம் இது பண்ணுறதுல என் பொண்ணுக்கு கொஞ்சம் அதாவது அண்ணன் தம்பி அப்பா அம்மா இருக்கிறவர்கிட்ட இது வெளிநாட்டிலாம் கூட பெரிய வரன்கள்லாம் கிடச்சிது. ஆனாலும் அந்த 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 அண்ணன் தங்கை பாசம், அந்த சகோதர உறவு ரொம்ப தூரம் வெளிநாட்டில் இருக்கிறத விட தன்னுடைய சிஸ்டர் இங்கேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளோ நாள் பார்த்து அப்புறம் ஜோதிட பொருத்தம். நான் இன்னொன்று இதை சொல்வதில் எனக்கு எந்த விதமும் இல்லை. ஒரு திருமணத்துக்கு எல்லாம் பார்க்குறாங்க, மனப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். அந்த மனப்பொருத்தமும் வேணும். சில பேருக்கு காதலிச்சிட்டாங்கன்னா மனப்பொருத்தம் பண்ணிட்டு பார்த்தா போகிறோம், மனப்பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை, அது இறைவன் என்ன. ஆனால் ஒரு பெற்றெடுத்த தாய் தந்தையர் என்பவர்கள், நான் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்கிறது, இன்றைக்கு ஒரு மகளை திருமணம் செய்து கொடுப்பது என்பது கன்னிகாதானம் என்பது, நீங்களும் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் கூட சில பேருக்கு திருமணம் ஆனவர்கள் இருக்கலாம், சில பேர் ஆகாதவர்கள் இருக்கலாம். ஒரு தந்தை என்பது ஒரு பெரிய ஸ்தானம். அந்த தந்தையாராக இருந்து அந்த குழந்தைகளுக்கு நாம் திருமணம் செய்து கொடுப்பது என்பது பெரிய பொறுப்பு. அந்த பெரிய பொறுப்பை அது சுதர்மம் என்று சொல்கிறார்கள். அந்த சுதர்மத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதன் தான். வாழ்க்கையிலே பெரிய தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். அதை தாண்டிய தானம் நிதானம் என்று சொல்வார்கள். இன்னொரு தானம் இருக்கிறது. அது என்ன தானம் தெரியுமா? கோதானம் ஒன்று இருக்கிறது, கன்னிகாதானம் என்ற ஒன்று. இந்த கன்னிகாதானம் என்ற ஒன்று ஒரு தந்தை செய்யும்போது தான் அவன் வாழ்க்கையிலே அந்த சுதர்மத்தை நிறைவேற்றும் போது தான் அவன் நல்ல மனிதனாகின்றான், அவன் வாழ்க்கையினுடைய முழுமையை பெறுகின்றான். இறைவன் எனக்கு அந்த பாக்கியத்தை இப்பொழுது கொடுத்திருக்கின்றான். என் மகளுக்கு இந்த திருமணத்தை எல்லாம் அல்ல இறைவனல்லால் பத்திரிக்கையிலே நான் அடிக்கும்போது எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நான் போட்டிருக்கேன், பத்திரிக்கையில் அடிக்கும்போதே சொல்லிட்டேன், எல்லாம் அல்ல இறைவனோட அருளால் தான் திருமணம் அழைப்பது இல்லை. இறைவன் எல்லாம் அல்ல இறைவன் இருக்கின்றான், ஏக இறைவன். இந்த உதட்டால சில பேர் கொள்கை அளவில் சொல்வார்கள், ஆனால் வாழ்க்கையிலே வாழ முடியுமானா வாழ முடியாது. ராஜேந்தரை பொறுத்தவரையில் இதை நான் சொல்லக்கூடாது. ராஜேந்தர் சிவம் பாடக்கூடியவன், சிவனை பற்றி பாடக்கூடிய உத்ராட்ச மனிதவன் என்றாலும், இப்போ வந்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படி என்று சொன்னால் தேவனை, இது நான் இன்றைக்கி இல்லை, நான் அமுல் சூப்பர் குடும்பமாக இருந்தாலும் அரட்டை அரங்கமாக இருந்தாலும் இதை காட்டக்கூடியவன். அதாவது ஒரு இஸ்லாமிய தோழன் மீதும் அன்பை பொழியக்கூடியவன், ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த நண்பர்கள் மீது ஒரு இதை காட்டக்கூடியவன். நான் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நான் மதங்களை பார்ப்பவன் அல்ல, நான் மனங்களை பார்க்கின்றவன். நான் இனங்களை பார்ப்பவன் அல்ல, நான் இதயங்களை பார்ப்பவன். நான் நிறங்களை பார்ப்பவன் அல்ல, நெஞ்சங்களை பார்ப்பவன் என்று பேரளவில் இல்லை, வாழ்க்கையில் கூட வாழக்கூடிய மனிதனாக இருப்பதில்